அன்பிற்கினிய தோழர்களே, பெரும்பாலும் இது நமக்கே கேட்கக்கூடிய குரலாக மாறிவிட்டது. இருந்தாலும் இதுல நம்மளே பேசுறதுக்கு இவ்வளவு நேரம் கோபப்பட்டுட்டோம், ஆதங்கப்பட்டுட்டோம், அழுதும் பார்த்துட்டோம். கொஞ்ச நேரம் சிரிக்க முயற்சி பண்ணுவோம். என்ன அப்படின்னா, இந்த சாதி ஆணவ படுகொலைன்னு சொல்றாங்க. அது சாதி ஆணவ படுகொலையே அல்ல, அது பொறாமை படுகொலை. புல்லட் ஓட்டினா கைய வெட்டினா, அசிங்கம் அல்ல, வெக்கம் அல்ல. நல்லா ஒரு பிள்ளை படிச்சிருச்சு, என்னை விட படிச்சிருச்சு, ரோசப்பட்டா நீயும் படி, அவனை போய் வெட்டுறான். அசிங்கம் அல்ல, வெக்கமா அல்ல. அதே மாதிரி இந்த பையன் 2 லட்சம் ரூபாய் பொறியாளரா சம்பளம் வாங்குறான். 2 எஸ்ஐனுடைய சம்பளத்தை சேர்த்தாலும் அந்த காசு வராது. அப்ப இவன் அந்த வீட்டுக்கு மருமகனா போனான்னு வச்சுக்கோங்க, 2 எஸ்ஐக்கும் சேர்த்து இவன் சம்பாதிக்கிறான். அதுக்கு நாண்டுகிட்டு சாகு, இல்ல பரீட்சை எழுத ஐஏஎஸ் போ, ஐபிஎஸ் போ, மருமகன் கூட போட்டி போடு, அவனை போய் வெட்டி கொள்ற. அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? எனவே இந்த சாதி ஆணவ படுகொலை என்று சொல்வதை விட இப்ப நடக்கிறது பூரா சாதி பொறாமை படுகொலை. இந்த சாதி பொறாமை படுகொலை தான் நடக்குது. அது ஆணவமா இருக்கிற வரைக்கும் அவங்க கவலைப்படல. இப்ப ஒரு சாதி ஆதிக்கம் செய்யறா, அவனுக்கு 4 பேர் அடங்கி போறானா, அவனை கொல்ல போறதில்ல, அவன் வெட்ட போறதில்ல, அடிக்க போறதில்ல. பிரச்சனை எங்க வருதுன்னா, புல்லட் ஓட்டிட்டு வந்துட்டான், நமக்கு சம்பமா படிச்சுட்டு வந்துட்டான், வேலைக்கு வந்துட்டான், நம்ம வீட்டிலே சம்மதம் பண்ற அளவுக்கு வந்துட்டான். தூக்குல தொங்கு, நாண்டுகிட்டு தொங்கு, உன் பிள்ளைய வளர்த்திருக்கா, நாண்டுகிட்டு தொங்கு. இப்ப நீங்க பூரா நாண்டுகிட்டு தொங்குற காலம் தான் நடக்குது. நம்ம கோயம்புத்தூர் நாமக்கல்ல ஒரு ஆர்டிஓ, அவனை ரோசக்காரன் சொல்லலாம், அவன் சாதிமான்னு சொல்லலாம். அவன் தாம் பிள்ளை காதல் திருமணம் செஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக புருஷனும் பொண்டாட்டியும் செத்துக்கிட்டாங்க. அவனை சொல்லு சாதிமான்னு சொல்லி, அப்படி ரோசப்படு. சரியா? அதனால என்ன அப்படின்னா, நான் நம்முடைய தோழர்களுக்கு சொல்றது என்னன்னா, அவங்க தற்கொலை செய்யக்கூடிய காலம் இது. சாதி வெறியர்கள் தற்கொலை செய்யக்கூடிய காலம் இது. காலம் வந்துருச்சு. ஏண்டா, யாருக்கும் உங்க பிள்ளைய கிராமத்தில் இருக்கக்கூடாது, வயல் வேலை பார்க்க கூடாது, மாடு மேய்க்க கூடாது, எல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், அரசு ஊழியர் ஆகணும், காக்கி உடுப்புல வரணும், சீருடை பணிக்கு பூரா வரணும், நீதிபதியா வரணும், வக்கீல் வரணும். ஆனா ஒரு வக்கீல் சக வக்கீல காதலிச்சிடக்கூடாது, ஒரு பொறியாளர் சக பொறியாளரை காதலிச்சிடக்கூடாது, ஒரு காக்கி இன்னொரு காக்கிய காதலிச்சிருக்கிற கூடாது அப்படின்னு சொன்னா வாய்ப்பில்லை ராஜா. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா 2 எஸ்ஐ, 2 பேருக்கு எஸ்ஐ ஆகணும்னு ஆசை. ஆனா அதே நேரத்தில் பிள்ளைய சித்த மருத்துவர் ஆக்கணும்னு ஆசை. ஆனா அந்த பிள்ளை காதலிக்க கூடாது. எப்படி நடக்கும்? அப்ப கல்லூரிக்கு அனுப்பாத, வீட்டுல வச்சு சித்த வைத்தியம் சொல்லிக் கொடு, கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க வையே. எதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புற, எதுக்கு காலேஜ் அனுப்புற, எதுக்கு வேலைக்கு அனுப்புற? சங்கராச்சாரி தான் உண்மையான சாதியமா. அவன் சொன்னா ஒரு நாள் என்ன தெரியுமா, பொம்மநாட்டிகளும் படிக்க போய் வேலைக்கு போய் தான் நாடு கெட்டு போச்சுன்னு சொன்னா. சரியா? அப்ப நீ என்ன செய்யும்? உன் பிள்ளைகளை படிக்க அனுப்பாத, வேலைக்கு அனுப்பாத, எதுக்கு அனுப்பாத? மாடு மேய்க்க விடு, வீட்டிலேயே வச்சு 2 மாடை மேய்ய, ஆடை மேய்ய, அதோட இருந்துக்க. அப்புறம் என்ன உனக்கு ஆசை இருக்கு? தாசில் பண்ண ராசி இருக்கு, கழுத மேய்க்க. அதான் அந்த சுர்ஜித்ன்ற அந்த கொலவண்ண நாய். அவன் இந்த திருநெல்வேலி பக்கம் பூரா கருவிலையா இருக்கும், தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் பூரா. அந்த கருவில வெட்டுற அருவாலை போட்டு பழத்தை போட்டுக்கிட்டு தெரிஞ்ச தெல்லவாரி நாய் அது இன்னைக்கு போய் ஒரு பிள்ளைய வெட்டி கொண்டிருக்க. அவனை உருவாக்க இருக்க அந்த குடும்பம் எவ்வளவு உழைச்சிருக்கும், பாடுபட்டிருக்கும், படிக்க வச்சிருக்கும். 30 வருஷம் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி பின்னால போயிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட வளர்ச்சியை இனிமேல் பின்தள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தவன்லாம் சாதியை விட்டுரு.
நீ இப்ப என்ன சாதிக்குன்னு இப்ப நீ என்ன செய்யற, என்ன கிழிக்கிறன்னு நான் கேட்கிறேன். அதாவது சாதிய கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க சாதிக்கு என்ன கிழிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல இல்லையா? முன்னால மாதிரி சாதி ரீதியா தொழில் பாக்குறியா? முன்னால மாதிரி சாதி ரீதியா உன் ஜாதிக்குள்ளே இருக்க விரும்புறியா? உன் சாதிக்குள்ள என்ன தொழில்னு இருந்துச்சோ அதுக்குள்ளே இருக்க பாக்குறியா? யாருக்குமே ஆசை இல்லையில, யாருக்குமே அப்படி ஒரு வாழ்க்கை மேல விருப்பமே கிடையாது. உன் ஜாதி தொழில் பூரா விவசாயம் சார்ந்துதான் இருந்துச்சு, அதை பூரா தூக்கி போட்டு ஓடி வந்துட்ட. அப்ப இன்னைக்கு எல்லாரும் பேண்ட் சட்டை போடணும்னு ஆசை அப்படின்னா அப்ப அதோடு சேர்ந்து வரக்கூடிய எல்லாம் தான் வரும். எனவே உங்களுக்கு சாதி வரி அயோக்கியர்களே, உங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை எச்சரிக்கையோடு சொல்லிக்கொண்டு நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த காதலிக்கிறவங்க பூரா தெளிவாரு. காதலிக்கிறது உலகத்துல எல்லா பிரச்சனை வருது, நாட்டு பிரச்சனை வருது, தேச பிரச்சனை வருது, எல்லாம் வருது. இங்க காதல் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டே நீயே கேவலத்தனமா இருக்காத. ஒரு பிள்ளைய காதலிக்கிறேன்னா அவன் அண்ணன் தம்பி எப்படி, அவன் அப்பா அத்தை எப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சா தற்காப்புக்கு ஆயுதம் வச்சுக்க. நீ சாகணும்னு வந்தா வெட்டிடுச்சாரு, நீ எந்த சாதியா வேணா இருந்துட்டு போ. தற்காப்புக்கு ஆயுதம் வச்சுக்க. நீ சாகணும்ன்ற நிலைமை வந்தா வெட்டிடுச்சாரு. அது மாமன் மச்சான்னு பார்க்காத. அவன் பூரா கிரிமினல், சாதி வெறி பிடிச்ச கிரிமினல். தெரியுது உனக்கு, இந்த பையன் உனக்கு தெரியுது, இந்த பையன் எப்படிப்பட்ட கிரிமினல் தெரியுது. அப்ப அவன் கூப்பிட்டான எதுக்கு பின்னால போற நீயே? அவன் கூப்பிட்டான்னா நீ தயாராவில போகணும். உன்னைய தற்காத்துக்கிற உரிமை உனக்கு சட்டத்திலே இருக்குல்ல, உன்னைய தற்காத்துக்கிற தெளிவோட போங்க. அதனால காதலிக்கிறது இந்தியாவை பொறுத்தளவு போராட்டம், போரு, யுத்தம். அதனால எல்லாரும் பொருளோட தயாரா தற்காப்போடு இருந்துக்கான்னு. மச்சான் கூப்பிட்டானா வர்ற மாப்பிள்ளன்னு சொல்லி வலுவான பொருளா எடுத்துக்கிட்டு போ. மாமன் கூப்பிட்டானா வர்ற மாமான்னு சொல்லி தெளிவான பொருளா எடுத்துக்கிட்டு போ என்று சொல்லிக் கொள்கிற அதே நேரத்தில் இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடக்கும் போது ஒரு தலித் குடும்பமோ ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பம் எந்த குடும்பமோ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஒரு தலைமுறை பின்னால போயிருது. அந்த பையன் பொறியாளரா வந்திருக்கான், அவன் குடும்பம் ஒரு தலைமுறையே பின்னால போயிருது. அப்ப அந்த குடும்பம் அடைஞ்ச வளர்ச்சி பூரா நாசமா போயிருது. எனவே இதை தடுப்பதற்கு தமிழக அரசு கடுமையாக உடனடியாக இதற்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை போட வேண்டும். எல்லா விதத்திலும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த சட்டம் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நவீன வளர்ச்சிகளுக்கு பிள்ளைகள் தடையின்றி முன்னேறுகின்ற வகையில் துணை செய்கிற வகையில் அந்த சட்டம் இருக்க வேண்டும். அந்த சட்டத்தை உருவாக்கினால் மட்டும் போதாது, இந்த சரவணன், கிருஷ்ணவேணி போன்ற காக்கி சட்டையில் இருக்கக்கூடிய கிரிமினல்கள் அதை சட்டத்தை நடைமுறை எப்படி படுத்துகிறார்கள் என்பதில் அதீத கண்காணிப்பு வேண்டும் என்று தமிழ்நாடு சமதர்ம கட்சி சார்பாக வற்புறுத்தி முடித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.